இந்த சோசியலிசத்துக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்? வலதுசாரி இடதுசாரிங்கிறாங்க, என்ன ரைட் விங்னா என்ன லெஃப்ட் விங்னா என்ன, இந்த பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ்லாம் ஒண்ணுமே புரியலையே ப்ரோ அப்படின்னு சொல்ல நம்ம நண்பர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த நேரத்தில் சொன்னா சரியா இருக்கும் தோணுச்சு. நியூயார்க் மாநகரத்துடைய மேயரா தேர்வாயிருக்கிறாரு மம்தானி. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா 3 ஸ்கீம் தான் சொல்லியிருக்காரு. ஒன்னு, ஃப்ரீயா பஸ் வேகமா போகும். ரெண்டாவது, அடுத்த 4 வருஷத்துக்கு வீட்டு வாடகை இராம பாத்துக்கிறேன். மூணாவது முக்கியமான விஷயம், உங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இப்ப இவர் என்ன ஆயிருக்கிறாரு, 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருக்காரு. இந்த 3 ஸ்கீமே யாருக்குன்னா பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கிற மக்கள் 50%க்கு அதிகமா ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திலே பணக்கார நாடுன்னு நினைக்கிற நியூயார்க்லயும் சோசியலிசம் தான் தேவைப்படுது. இப்படி கீழே இருக்கவனை நன்மை செஞ்சு அவனுக்கு நல்லது செஞ்சு அவன் நடுத்தரமா கொண்டு வர நினைக்கிறது சோசியலிசம். இது இல்லாம சொகுசுக்காருக்கு வரியை குறைக்கிறேன், கார்பரேட்டுக்கு ஸ்கீம் தர்றேன், கார்பரேட்டுக்கு வரியை குறைக்கிறேன், அவனுக்கு மானியம் கொடுக்குறேன்னு ஏற்கனவே வளர்ந்தவனை இன்னும் உயர்த்துறது இருக்குல்ல, இதுதான் ஏகாதிபத்தியம். உதாரணத்துக்கு மம்தானி ஜெயிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு ட்ரம்ப்னா, நான் நியூயார்க்கு கொடுக்க போற நிதி எல்லாம் கட் பண்ணிடுவேன்னு மிரட்டினேன். 26 பில்லியனர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 26 மில்லியன் ரூபாய் டாலர்ஸ் செலவு பண்ணி ஒரு தோக்கடிக்க பார்த்தாங்க. இதெல்லாம் தான் ஏகாதிபத்தியம். இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுல 1% மக்கள் தான் இந்தியாவுடைய 40% சொத்துக்களை வச்சிருக்காங்க. இந்தியாவுல டாப் 5% மக்கள் கிட்ட இந்தியாவுடைய சொத்துல இந்தியாவுல 62% அவங்களோட சொத்தா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற 50% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, வறுமை பொருளாதாரத்துல கீழே இருக்காங்க. அந்த மக்கள் 70 கோடி பேர் தோராயம். அவங்க கிட்ட இந்தியாவின் மொத்த சொத்துல 3%. இதைத்தான் காலங்காலமா எல்லா சோசியலிசம் பேசுறவங்களும் சொல்றாங்க, ஒரு இடம் மட்டும் வளர்ந்தா அது பேர் வளர்ச்சி கிடையாது, அது வீக்கம். இப்படி வீக்கத்தை ஏற்படுத்துறது ஏகாதிபத்தியம். எல்லாரும் வளர்ந்து எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைக்கிறது சோசியலிசம். இப்ப இந்தியா எதன் பின்னாடி போகுது, எதன் பின்னாடி போகணுங்கிற ஒரு மறக்காம